ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போது அற்பமாய் நினைக்கிறத குறித்து நம்ம உடனே ஒரு டிசைட் பண்ணிடக்கூடாது. நான் முதலிலே 2000 நம்முடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது 2001 வருஷம் 2005 2006 2006 வருஷம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கண்ணப்ப நகரில் இந்த பாலத்துக்கு மேலே பிரியா சவுண்ட் சர்வீஸ் அப்படின்னு ஒரு சவுண்ட் சர்வீஸ் இருந்துச்சு. அப்போ ஒரு 3 நாள் ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு விசேஷித்த கன்வென்ஷன் கூட்டம் நடத்துகிறோம் அந்த சர்ச்சில். ஃபர்ஸ்ட் கன்வென்ஷன் குட்டி இந்த பலிபீட அளவுக்கு தான் இருக்கும் அந்த சர்ச்சு. அதில் சர்ச் நடத்தி அப்போ பாஸ்டர் ஏசுபால் அப்படின்ற நம்ம ராமநாதபுரத்தில் இருக்கிற பாஸ்டர் தான் ஸ்பெஷல் பிரசங்கியாரா 3 நாள் கன்வென்ஷன் கூட்டத்துக்கு வர்றாரு. உடனே அவருக்கு சவுண்ட், எனக்கு அன்னைக்கு வரைக்கும் நம்ம சர்ச்சில் இந்த பிஏ சிஸ்டம் ஸ்பீக்கர் சிஸ்டம் எதுவுமே இல்லை. சரி, ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம ஒரு பிஏ சிஸ்டம் ஒரு ஸ்பீக்கர் வாடகைக்கு எடுத்து அந்த மீட்டிங்கில் வைக்கலான்னு சொல்லி இந்த பிரியா சவுண்ட் சர்வீஸ் இடத்துல போனால் அவர் 2 பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தார். அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் 2 பாக்ஸை வச்சு அந்த கன்வென்ஷனை முடித்த உடனே அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி பிரதர், இந்த 2 ஸ்பீக்கரை ஏதாவது செகண்ட்ஸாக நீங்கள் விற்கிற மாதிரி இருக்கீங்களா? இந்த 2 ஸ்பீக்கருமே எங்களுக்கு போதுமானது அப்படின்னு சொன்னா அவர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, ஐயோ இது ரொம்ப வருஷம் போட்டு அடின்னு அடிச்சாச்சு, இதுல வச்சு நான் நிறைய ஆயிரக்கணக்கான மீட்டிங் நடத்திட்டேன், இது அதனுடைய குவாலிட்டியே குறைஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு இவ்வளவுதான் இப்போது வாங்க முடியும், எவ்வளவு சொல்லுங்கன்னு சொன்னா அவர் 2000 ரூபாய் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன், சரியான ரேட் ஞாபகம் இல்லை, ரொம்ப கம்மியான பிரைஸுக்கு கொடுத்தாரு. ஆனா இந்த ஸ்பீக்கர் வெளியில கொண்டு போய் மலையில எல்லாம் வச்சதுனால மேலே இருக்கிற அந்த தோலெல்லாம் அப்படியே உறிஞ்சிருந்துச்சு. உடனே நான் என்ன பண்ணேன்னா எல்லாத்தையுமே உரிச்சு எடுத்துட்டு சர்ச்சில் இருக்கிற ஒரு கார்பெண்டரை வச்சு ஒரு டொக்கலான் சீட்டு வாங்கி அதுக்கு மேலே புதுசு மாதிரி ஒட்டி அப்படியே பக்காவா புதுசு மாதிரி என்ன பண்ணேன்னா 2 பக்கம் வச்சோம். 2 பக்கம் வச்சு அப்படியே அதில் ஆராதனை நடத்திட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்துட்டு ஸ்பீக்கரை பார்த்துட்டு, என்ன புதுமையா இருக்கு, வித்தியாசமா இருக்குது, யாருக்கிட்டையுமே இல்லாத மாடலா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், இந்த மாதிரி மாடிஃபைட் பண்ணி வச்சிருக்கிறேன், அழகுபடுத்தி வச்சிருக்கேன்னு சொன்ன உடனே செக் பண்ணலான்னு செக் பண்ணாரு. செக் பண்ணா என்னதான் இருக்குது, உள்ள இருக்கிறது கிளவி தானே, இல்லை உள்ள இருக்கிறது ரொம்ப ஏஜ்டானது தானே, ரொம்ப நாளானது தானே, உள்ள இருக்கிறது பழசு. அதனால என்னதான் வெளியில ரொம்ப பூசி மொழி ரொம்ப வச்சிருந்தாலும் சவுண்டு வரும்போது எப்படிதான் வரும், சவுண்டு வரும்போது ரொம்ப மோசமாக தான் வரும். அதனால பேசின உடனே அது அப்படி சவுண்டு போயிடுச்சு. ஐயோ என்ன பிரதர் இவ்வளோ கேவலமாக இருக்குது, இவ்வளோ கேவலமாக இருக்கிற ஸ்பீக்கரை வச்சிருக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப ஒரு குறைவாக அவர் பேசிட்டார். பேசின உடனே எனக்குள்ள ஒரு பெரிய வெறி வருது. என்ன வெறி வருது அப்படின்னா, அடுத்த வாரம் இதே மாதிரி 2 புது ஸ்பீக்கரை வாங்கி 2 பக்கம் வச்சு அவரை வர சொல்லி இப்ப பேசுங்க பிரதர் அப்படின்னு என்ன செய்யுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் வேற. இதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அந்த நடக்கல. சரி நம்ம மாம்சத்தில் இதை யோசிக்கிறோம் வேண்டாம் அப்படின்னு ரொம்ப நாள் காத்திருந்து ஒரு 9 மாதங்கள் தாண்டுகிறது, கிட்டத்தட்ட ஒரு 1 இயர். அந்த 1 இயருக்குள்ள நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஒரு வாலிப பையன் ஒரு சவுண்ட் சர்வீஸுக்காக அவன் ஒரு செட்டு ஸ்பீக்கரை வாங்குறான். அப்போ அந்த ஸ்பீக்கர் ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு ஸ்பீக்கரு, ஒரு கீழே ஒரு பேஸு, அப்புறம் ஒரு ஆம்பிளிஃபையர், ஒரு மிக்சர், அப்படி ஒரு செட்டாக வாங்குறான். எவ்வளோ ரூபான்னு கேட்டால் அவன் சொல்கிறான், பாஸ் இது 1.25 லட்சம் ரூபாய், ஆனால் எங்களுடைய ஓனர் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கட்டினா தந்தா போதும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னான். ஃபஸ்ட்டு நம்ம சர்ச்சில் அந்த சவுண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இதுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி அந்த சர்வீஸுக்கு அந்த ஸ்பீக்கர் சிஸ்டத்தை ஆன் பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ அவனுக்குன்னு ஜெபம் பண்ணுறதா நமக்குன்னு ஜெபம் பண்ணுறதானே தெரில. சரி நல்ல பிள்ளை, ஆண்டவரே இந்த பிள்ளைய ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லி அவனுக்காக ஒரு பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு அப்படியே கையை வச்சு இந்த மாதிரி எங்களுக்கும் ஒன்று தந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஜெபம் பண்ணி ஒரு 2-3 மாதத்திற்குள்ள அதே கம்பெனியினுடைய ஓனர் ஒருத்தரை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்னொரு பாஸ்டருக்காக ஒரு ஸ்பீக்கர் வாங்குறதுக்காக அந்த கம்பெனிக்கு போகிறேன். அந்த கம்பெனிக்கு போகும்போது அந்த அவர் என்னை பார்த்துட்டு அவருக்கு என்னமோ தெரியல, நான் பேசின உடனே மனசுக்கு அவர் பிடிச்ச உடனே உங்கள் சர்ச்சில் என்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்டார். நான் இந்த மாதிரி சாதாரணமாக 2 ஸ்பீக்கர் தான் வச்சிருக்கிறேன், ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம், வாங்கிடுவோம் சீக்கிரமா, உங்கள்கிட்ட கூட நாங்கள் வாங்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எல்லாம் வாங்க வேணாம், எங்கிட்ட ஒரு செட் இருக்கு நான் கொடுக்குறேன், நீங்கள் சர்ச்சுக்கு யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்தது ஒரு 80,000 ரூபாயினுடைய ஸ்பீக்கரை அவர் அப்படியே கொடுத்துட்டாரு, அப்படியே ஃப்ரீயாவே கொடுத்துட்டாரு, மறக்கவே முடியாது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே யாராவது ஒருத்தர் உங்களை அற்பமா நீங்க நினைக்கும் போது அவங்களுக்கு முன்னாடி நம்ம கடனை வாங்கி அவங்க முன்னாடி நான் பெரிய ஆள்னு காமிக்கிறதுக்காக எந்த முயற்சியையும் மாம்சத்துல நீங்க எடுக்காதீங்க. மாம்சத்துல எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அவங்களுக்கு முன்னாடி காமிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நீங்க கடன்காரர்களா தான் மாற்றப்படுவீங்க. ஆனா அதற்கு மாறாக இப்போ குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் அற்பமா நினைக்கிறாங்கன்னா, நான் உனக்கு முன்னாடி குழந்தை பெத்து காமிப்பேன் அப்படின்னு நினைச்சு நம்ம ஹாஸ்பிட்டல் போக முடியாது.
நீ ஹாஸ்பிட்டல் போறது தவறுன்னு சொல்லல, அவங்களுக்கு முன்னாடி இப்படி பண்ணணும்னு நினைச்சு நம்ம செய்யக்கூடாது. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அற்பமாய் நினைக்கும் போது நம்ம வெயிட் பண்ணணும், நம்ம காத்திருக்கணும். ஏன்னா நீங்க அற்பமாய் உங்களை நினைக்கிறாங்கனாலே நீங்க உடனே எழுதி வச்சுக்கோங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட போறீங்கன்றதுக்கு எந்த சந்தேகமே இல்லை. ஒருத்தங்க நம்மளை அற்பமா நினைக்கிறாங்கன்னா ஆண்டவர் நம்மளை உயர்த்த போறாருன்னு அர்த்தம். நம்மை உயர்த்த